ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 18வது பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று நப்பின்னையை இந்த சிறுமிகள் அழைக்கிற பாசுரம். இந்த நப்பின்னை யார்? ஆயர்பாடியில் கண்ணனுக்கு நப்பின்னைதான் பட்ட மகிழ்ச்சி. சாதாரணமாக திருமாலுக்கு ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 நாச்சிமார்கள். ஆனால் பரமபதத்தில் எம்பெருமானுக்கு 3 நாச்சிமார்கள், ஸ்ரீதேவியும் பூதேவியும் நீளாதேவியும் என்பதாக கணக்கு. நப்பின்னை என்பவள் நீளாதேவியின் அம்சம் என்று சொல்வதுண்டு. இந்த நப்பின்னை ஆயர்பாடியில் கண்ணனுடைய பட்டமகிழ்ச்சியாக இருக்கிறாள். சொல்லப்போனால் இவள் யசோதையின் சகோதரர் மகள், தாய்மாமன் மகள். யசோதையின் சகோதரருக்கு ஒரு மகன் ஒரு மகள். அந்த மகன் கண்ணனோடு எப்போதும் இருப்பான். கண்ணனுடைய தோழர்களில் அவனும் ஒருவன். இந்த மகளுக்காக, பின்னை என்கிற இந்த மகளுக்காக, நப்பின்னை என்ப பெயர் கொண்ட இந்த பெண்ணுக்காக அந்த தாய்மாமன் ஒரு கட்டளையை வைத்திருந்தார். இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு கன்யா சுல்கம் என்று பெயர். ஒரு கன்னிகையை திருமணம் செய்து கொள்வதற்கு சுல்கம் கொடுப்பது, பரிசம் போடுவது என்பதைப் போல. என்ன சுல்கம் தெரியுமா? அவரிடத்தில் 7 எருதுகள் இருந்தன, அடங்காத எருதுகள். அந்த எருதுகளை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் பின்னை. கண்ணனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஓர் ஆசை, அந்த எருதுகளை அடக்கிவிட வேண்டும், எப்படியாவது பின்னையை அடைந்துவிட வேண்டும். எருது அடர்த்தான் ஏறு அடர்த்தான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் ஸ்லாகிப்பார்கள். அந்த எருதுகளை அடர்த்து அவற்றை அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டான். அந்த நப்பின்னை தான் இப்போது இருக்கிறாள், கண்ணனோடு இருக்கிறாள். அவளை அழைக்கிறார்கள் இந்த பெண்கள். நப்பின்னை நங்காய், நீ யார் தெரியுமா? நந்தகோபாலனுடைய மருமகள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன். யானைகளைப் போல பெரிய பெரிய பசுக்களை கொண்டவன், யானைப்படை போல அவனிடத்தில் இருக்கக்கூடியவை. அந்த யானைப்படை கொண்ட நந்தகோபன் ஓடாத தோள்வலியன். அது என்ன ஓடாத தோள்வலியன்? சண்டை என்று வந்துவிட்டால் யுத்தத்தில் யாருக்காகவும் புறமுதுகு காட்ட மாட்டான். புறமுதுகு காட்டி ஓடி விடுதல், அப்படி புறமுதுகு காட்ட மாட்டான். யுத்தகலத்தை விட்டு விட்டு ஓட மாட்டான். ஊன்றி நிற்கக்கூடிய வைராக்கியம் நிறைந்தவன் அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே. அம்மா, நந்தகோபனுக்கு வைராக்கியம் நிறைய உண்டு. நீ அந்த குடும்பத்து மருமகள், எங்களுக்கு அருள வேண்டும் என்கிற வைராக்கியம் உனக்கு இருக்க வேண்டாமா? சரி, என்னெல்லாம் அடையாளங்கள் வந்துவிட்டன பார். பொழுது விடிந்து விட்டது. எப்படி தெரிகிறது? வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின. முன்னாலேயே கீழ்ப்பாசுரங்களில் ஆண்டாள் நாச்சியார் உள்ளே உறங்குகிற பெண்களை எழுப்புவதற்காக சொன்னாள், நினைவிருக்கிறதா? புள்ளும் சிலம்பின, ஆனைச்சாத்தன் கலந்து பேசின, இப்படியெல்லாம் கூப்பிட்டாள். அதிகாலை பொழுதில் பறவைகள் ஒலி எழுப்பும். இப்போதும் கூட பறவைகள் சத்தமிடுகின்றன. நப்பின்னை வீட்டிலேயே மாதவி பந்தல், மல்லிகை பந்தல் மீது அந்த பறவைகள் உட்கார்ந்து கொண்டு கூப்பிடுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின. இப்படி பறவைகளெல்லாம் சத்தம் போடத் தொடங்கியாகிவிட்டது. நாங்கள் வந்து நிற்கிறோம், எங்களுக்கு அருள வேண்டாமா? உன்னுடைய வீட்டு கதவை திற, உன்னுடைய வீட்டு கதவை திறந்து எங்களை உள்ளே அழைத்து கொண்டு போ. எப்படி உன்னுடைய கதவை நீ திறக்க வேண்டும் தெரியுமா?
உன் மைத்துனன் பேர் பாட. மைத்துனன் என்றால் கணவன் என்பதுதான் பழைய சொல்லுக்கான பொருள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்குள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்றினான் என்றுதான் ஆண்டாளே பாடுகிறாள். மைந்து என்றால் வலிமை என்று அர்த்தம். யாருக்கு வலிமை இருக்கிறதோ அவர்கள் மைந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வலிமை இருக்க வேண்டும். அதே போல கணவனாக இருப்பவனுக்கும் வலிமை உண்டு. எனவேதான் அவன் மைத்துனன். உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. உன்னுடைய கையை அப்படி தூக்கி தாமரை போல இருக்கிற அந்த கரங்களை வைத்து அந்த கதவை தொட்டு நீ திறக்கும்போது உன்னுடைய வளையல்கள் ஒலி எழுப்பும். அந்த வளையல் ஒலி கேட்டவுடனேயே எங்களுக்கு கண்ணனை அழைப்பது போல இருக்கும். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். நீ வந்து அந்த கதவை திறக்க வேண்டும், பந்தார் விரலி என்று கூப்பிட்டார்கள். இந்த பாட்டினுடைய பாசுரத்தினுடைய அடிநாதம் பந்தார் விரலி என்கிற அந்த பிரயோகத்தில்தான் இருக்கிறது. இதற்கு வியாக்கியானம் சொல்லும்போது பூர்வாச்சாரியர்கள் எப்படி சொல்லுவார்கள்? இவள் பந்தார் விரலி ஒரு கையில் உடைமையாய்த்து ஒரு கையில் உடையானாய்த்து என்பார்கள். அது என்ன? அது ஒருவர் இருக்கிறார், பெரிய செல்வந்தர். அவரிடத்தில் சொத்து நிறைய இருக்கிறது. இப்போது அந்த சொத்துக்கு என்ன பெயர் சொல்லலாம்? அவருடைய உடைமைகள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்முடைய உடைமைகள். இந்த உடைமைகளுக்கு சொந்தக்காரருக்கு என்ன பெயர்? உடையான். நம்மை போன்றவர்கள் உடைமைகளாக என்ன வைத்திருப்போம்? துணிமணிகள் வைத்திருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் வைத்திருக்கலாம், வீட்டிலே பயன்படுத்துகிற பொருட்கள் வைத்திருக்கலாம், மேஜை நாற்காலி வைத்திருக்கலாம். இவையெல்லாம் உடைமைகள். இந்த உடைமைகளுக்கு சொந்தக்காரருக்கு உடையான் என்று பெயர். அதே போல இந்த ஜீவன்களெல்லாம் உடைமைகள். அந்த மேஜையோ நாற்காலியோ தானே செயல்பட முடியாது. மேஜையை எடுத்து நாம் தூக்கி போடலாமே தவிர அதுவே நடந்து போகுமா? அதே போலத்தான் இந்த ஜீவன்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இந்த ஜீவன்கள் உடைமைகள். இந்த உடைமைகளை சொந்தமாக கொண்டவன் யார்? கடவுள். அவனுக்குத்தான் உடையான் என்று பெயர். இப்போது நப்பின்னை என்ன செய்கிறாள் தெரியுமா? ஒரு கையில் பந்து வைத்து கொண்டாள், ஒரு கையில் அந்த பந்துக்கு உடையவனை பற்றி கொண்டாள். அவள் தட்டி தட்டி பந்து விளையாடினாள். அந்த பந்து விளையாடும்போது கண்ணன் வந்தான். கண்ணனை இப்படி ஒரு கையில் பிடித்தாள், பந்தை ஒரு கையில் பிடித்தாள், உறங்கி போனாள். அந்த கோலத்தில்தான் இந்த பெண்கள் அவளை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த கோலம் என்ன காட்டுகிறது? உடைமையாக இருக்கிற பந்தை அந்த உடைமைக்கு சொந்தக்காரனான உடையானோடு சேர்த்து வைக்கிறாயே. யூ ஆர் த மீடியேட்டர். உடைமைகளாக இருக்கிற இந்த ஜீவன்களை உடையானாக இருக்கிற பரமனோடு சேர்த்து வைக்க வேண்டாமா? அம்மா நப்பின்னாய், நீதான் அம்மா எங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிராட்டியை வணங்கித்தான் பிரானை வணங்குவது என்று சொல்லுவார்கள். தாயாரை வணங்கித்தான் எம்பெருமானை வணங்குவது. ஏதாவது வேண்டுமென்றால் அம்மாவிடத்தில் கேட்டால் கிடைக்கும், அப்பாவிடத்தில் கேட்டால் தாமதமாக கிடைக்கும், அம்மாவிடத்தில் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். தாயாரை வணங்குகிற பாசுரம் இந்த பாசுரம். நாமும் நப்பின்னை நங்காய் என்று அந்த தாயாரை போற்றலாமா?